ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்எம்எஸ் vlogs சேனல். ஸோ எனக்கே வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் இல்லை வருஷம் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் ஒரு லாங் வீடியோ போடுறேன். அப்படியே எனக்கு என்னோடய லைஃபே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது எப்படின்னு எனக்கு வந்து சொல்கிறதுக்கே நான் வந்து அந்தளவுக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிருப்பேன். ஸோ அது வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் இருந்தேன். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்ததுனால வீடியோஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு 10 மந்த்ஸ்மே வந்து பெட்டோடு அட்டாச்டு தான். வேறு எங்கேயுமே நான் போகல. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து யூடியூப் பக்கம்லாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து போகலான்னு பார்த்தா, பாப்பா பிறந்தது எனக்கு வந்து கனவா நெனவாங்கிறத வந்து என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. 12 இயர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம்னு சொல்லலாம் என் லைஃப்பில். இந்த 12 இயர்ஸ் வந்து அந்த 12 இயர்ஸில் வந்து படாத கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைங்கிறது ஒரு ஒரு அந்த விஷயங்கிறது வந்து இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வந்து எப்படின்னு புரியும். ஸோ அந்த அந்த ஒரு கஷ்டத்தை தாண்டி என் லைஃப்பில் நான் வந்து வருவேனா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துச்சு என்னோடய லைஃப்பை. அதை நான் சக்ஸஸ் ஆகி கொண்டு வரும்போது எனக்கு அப்போவும் வந்து என்னால் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஒரு உள் மனசுக்குள்ளே ஒரு ஆள் மனசுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம், அந்தளவுக்கு ஒரு எந்தோ, அந்தளவுக்கு ஒரு ஒரு புதுசாக நான் ஒரு இந்த லைஃப் இந்த உலகத்துக்கு வந்து நான் வந்திருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ இப்போ வந்து பாப்பாவோட ஃபுல் டைம் வந்து பாப்பாவோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் நீ தூக்கி வச்சுட்டே இருக்கிற, அவன் பாட்டு கீழே போடு அப்போ தான் விளையாடுவான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவருக்கு என்னென்னா நாங்கள் தூக்கி வச்சுட்டு இருக்குது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் வந்து கீழே போட்டோன்னா படுக்க மாட்டார். எப்பவுமே வந்து தூக்கி வச்சுட்டு தான் சொல்லுவான். அது நாங்கள் பண்ண தப்பு தான். ஏன்னா நாங்கள் பிறந்த உடனே வந்து தூக்கி வச்சு அப்படியே பழகிட்டோம். ஸோ அவனுக்கும் வந்து அந்த கை சூடு நல்லா பழகிடுச்சுனால அவனும் வந்து கீழே படுக்க மாட்டான். பரவாயில்ல இருக்கட்டும், இது இப்போ என்ன 12 வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேங்க, இருக்கட்டும் என்ன இப்போது. அதனால் நான் கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், பரவாயில்ல நான் தூக்கி வச்சுட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இன்னும் கொஞ்ச நாள் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே இறங்கி தவழ ஆரம்பித்து விளையாடும்போது அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. அப்போ நம்ம தூக்கி வச்சாக்கணும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, இருக்கட்டும் நான் வந்து தூக்கி வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்ருப்பேன். ஸோ அவர் கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கனால சரியாக வீடியோஸும் போட முடியல. அப்படியே ஒரு மாதிரி சில டைம்லலாம் ரொம்ப என்னடா இந்த வீடியோலாம் போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சரி ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், ஒரு என்கேஜாவது இருக்கணும், ஒரு ப்ரெசன்ஸ்லேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில வீடியோஸ்லாம் வந்து அப்படியே ரேண்டமாக போட்டுட்ருக்கேன். அண்ட் என்னோட இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி அண்ட் என்னோட இந்த இன்ஃபர்டிலிட்டி ஜேர்னி இது வந்து ரொம்ப கஷ்டமானது. நான் வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும் 12 இயர்ஸ் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை கோப்பப் பண்ணி இப்போது என் கையில் ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது வந்து அந்த 100% வந்து அந்த முருகருடைய அருள் தான். அவரை வந்து விடாமல் கடைசி டைமில் வந்து அவரை விடாமல் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு என்னால் முடியல, ஃபுல் பொறுப்பு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு 1% கூட அந்த விஷயத்தை வந்து நான் என்னோடய மைண்டில் எடுத்துக்கல. குழந்தைங்கிற விஷயத்த என் மைண்ட்லேருந்து ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவர் பார்த்து கொடுத்தது தான் இந்த ஒரு இது. என்னோட லைஃப்பில் நடந்த மிராக்கள் வந்து எல்லாரோட லைஃப்லேயும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து கண்டிப்பாக நடக்கணும். ஸோ இந்த 12 இயர்ஸில் நான் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணேன், என்ன மாதிரியான லெசன்ஸ்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ கஷ்டம் மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகணுன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நான் கடைசியாக நான் பார்த்த ஹாஸ்பிட்டலோட டாக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது டாக்டரே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. நான் ப்ரிப்பேர் ஆகி வர்றதுக்குள்ளே நீங்கள் 1000 கொஷின் கிட்டே கொண்டு வரீங்க, உங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு செஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சச் எ ஃப்ரெண்ட்லி டாக்டர். அந்த டாக்டர் வந்து எனக்கு அதான் அந்த டைம் எல்லாம் அமையும் போது நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ அந்த டாக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டு என்னோடய டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க டைம் எடுத்து எனக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சச் அன் அமேசிங் டாக்டர். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒவ்வொரு ஃபெயிலியர் பார்க்கும்போது
எனக்கு இந்த தப்பு நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது, இந்த தப்பு நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வைப்பேன். ஸோ அப்படியெல்லாம் வந்து இது பண்ணி தான் கடைசியில் வந்துட்டு எனக்கு வந்து இதாச்சு. ஸோ இதில் என்னென்னா கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு டைம் கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து லாங் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்கள் ரிலேஷன்ஸில் அல்லது உங்கள் சர்க்கிள் யாருக்காவது வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கஷ்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் see you all in next video. Bye. Thank you.